FDFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாய்க்கிழவி திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். தாய்க்கிழவி சிவகார்த்திகேயனுடைய தயாரிப்புல சிவகுமார் முருகேசனுடைய இயக்கத்துல உருவாயிருக்கிற இந்த திரைப்படம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு பேசு பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம், ராதிகா சரத்குமாருடைய அந்த நடிப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையுமே ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்துல பாலா, முனிஷ்காந்த், அருள்தாஸ், இளவரசு அப்படின்னு நடிப்புல ரொம்ப கை தேர்ந்தவர்களை செலக்ட் பண்ணி இந்த திரைப்படத்துல நடிக்க வச்சிருந்தது இந்த திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும். சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா கிராமங்கள்ல கந்து வட்டி அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமான ஒரு விஷயம் தாங்க. இல்லாதப்பட்ட மக்கள் தங்களுடைய தேவைக்காக கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்குவாங்க. நிறைய பேர் அந்த கடனை அடைக்க முடியாம கஷ்டப்பட்டு கந்து வட்டிக்காரர்கள் வரும்போது தலைமறைவாகிறது அப்படிங்கிறது கிராமங்கள்ல நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது பொதுவா ஆண்கள் தான் அந்த கந்து வெட்டி குட்டு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நம்ம பரவலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த திரைப்படத்துல ராதிகா சரத்குமார் தான் சேர்த்து வைத்த சிறுக சிறுக உழைத்து சம்பாதித்த பணத்தை கந்து வட்டி விடுறாங்க. அப்படி விடும்போது அவரை பார்த்து ஒட்டுமொத்த கிராமமே செதறி ஓடுற மாதிரியான சில காட்சிகள்லாம் அந்த திரைப்படத்துல வச்சிருக்காங்க. இது கிராமங்கள்ல வசிக்கக்கூடியவர்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். அதன் பிறகு ராதிகாவுடைய குடும்பத்தை காட்டுறாங்க. அதாவது ராதிகாவுக்கு 3 மகன்கள் இருக்காங்க, ஒரு மகள் இருக்காங்க. ஒரு கட்டத்துல தன்னுடைய மகள் வாழாவெட்டியா போய் வீட்டிலேயே முடங்கி போற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. அதனால அவன் மாப்பிள்ளைய அடிச்சு துரத்தி விட்டுட்டு தன் மகளை தன் கூடையே வச்சுக்கிறாங்க ராதிகா. சரி, மகளுக்கு தான் இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, மகன்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா மகன்களும் ராதிகாவுக்கு எதிரான வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த ராதிகா சம்பாரிச்சு கந்து வெட்டி விட்டு சம்பாரிச்சு அந்த பணத்தை எப்படியாவது அபகரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு திரியிறாங்க. ஸோ இப்படியாக கதை நகர்ந்து கொண்டே போகும்போது தான் திடீர்னு ராதிகா சரத்குமார் படுத்த படுக்கையாயிடுறாங்க. ஸோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லா வைத்தியர் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து கோமாவுக்கு போயிடுறாங்க. அப்படி போகும்போது தான் படத்துல வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேரக்டர் உள்ள வராங்க. இளவரசு வராரு. வந்துட்டு இப்படி பார்த்துட்டு, இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 120 பவுன் நகை வாங்கியிருக்கேன் என் கடையில இருந்து, நல்லா நல்லா வாழ வேண்டிய பொம்பளை இப்படி போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா தான் இந்த திரைப்படத்துடைய கதை நகர்வு அப்படிங்கிறது ரொம்பவே சூடு பிடிக்குதுங்க. அதாவது சுத்தமா தாய்ப்பாசமே இல்லாத மகன்கள் அந்த 120 சவரன் நகையை வந்து அபகரிக்கிறதுக்காக தாயை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அதன் பிறகு ஒரு கட்டத்துல தன்னுடைய மருமகனுக்கும் இந்த விஷயம் தெரிய வர, எப்படியாவது தன்னுடைய மாமியாரை காப்பாத்தி கரை சேர்த்து அந்த நகையை எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவரும் முன் வராரு. ஸோ மகன்களும் சரி மருமகனும் சரி ஒட்டுமொத்தமா வெறுக்கக்கூடிய ஒரு ஜீவனை எப்படியாவது காப்பாத்தி அவரை வந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு போராடுறாங்க. அந்த போராட்டம் தான் இந்த திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த கதைங்க. பொதுவா கிராமங்கள்ல நிறைய கிழவிகள் இருப்பாங்க. பொதுவா கிழவிகள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, ஊருக்குள்ள நடக்க இருக்கக்கூடிய காசிப்ஸ் எல்லாமே உட்காந்து பேசுவாங்க, பல்லாங்குழி விளையாடுவாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கைய வந்து என்டர்டைன்மெண்ட்டோட கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு மத்தியில அதுலயும் ரொம்ப ஒரு புத்தி கூர்மை உள்ள ஒரு நடமாடும் ஒரு நவீன பெரியாருன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு விமன் என்பவர்மெண்ட்டை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கிழவி ஒரு கிராமத்துல இருந்தா அந்த கிராமம் எப்படி பலருக்கு முன் உதாரணமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகரான ஒரு கேரக்டர்ல தான் ராதிகா சரத்குமார் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த திரைப்படத்துடைய கதாநாயகன் கதாநாயகி அப்படின்னு அறியப்படக்கூடிய ராதிகா சரத்குமாருடைய நடிப்பை விட முனிஷ்காந்த் தன்னுடைய நடிப்பாற்றன் மூலம் தன்னுடைய உடல் மொழியாலும் இந்த ஒட்டுமொத்த திரைப்படத்துடைய நகர்வுக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்கத்தை ஊக்கத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா தமிழ் சினிமால முனிஷ்காந்தை வந்து ஒரு பெரிய அளவுல யாரும் பயன்படுத்தலைன்னா கூட இந்த திரைப்படத்தின் மூலம் சுரேஷ் முருகேசன் பயங்கரமா அவரை யூஸ் பண்ணியிருக்காரு. திரைப்படம் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னாக்க ஸ்பான்டேனியஸான தன்னுடைய உடல் மொழியால நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமா தமிழ் சினிமால மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு
ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமா தாய்க்கிழவி திரைப்படம் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தின் மூலம் நிறைய சோசியல் மெசேஜை கன்வே பண்ணியிருக்காரு சிவகுமார் முருகேசன். அந்த வகையில எப்படி ஒரு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குவதற்கு பாடுபட்டு கடைசியில அவர் ஒரு தனிமரமா விடப்படும் சூழல் ஏற்பட்டா என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த திரைப்படத்தின் மூலம் காமிச்சிருக்காங்க. அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பெண்கள் தங்களுக்கான ஒரு ஃப்ரீடம், தங்களுக்கான ஒரு சுயமரியாதை, இது எல்லாத்தையுமே தாங்களே தான் ஏற்படுத்திக்கணும். இதற்கு யாருமே வழி பண்ண மாட்டாங்க. ஒரு கல்யாணம் பண்ணிட்டா நாம ஏன் ஒரு சிறை வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும்? பெண்களுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கு. அதை இங்க யாரும் தீர்மானிக்க முடியாது. அவங்க தான் அவங்களுடைய உழைப்பையும் அவங்களுடைய அடையாளத்தையும் சமூகத்தில் அவர்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அவர்கள் தான் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத ராதிகா தன்னுடைய இயல்பான ஒரு நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா கடைசியில இந்த கிளைமேக்ஸ்ல எல்லா மருமகள், மகள், பேத்தி அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களையும் அழைத்து அவர் பேசக்கூடிய அந்த காட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு பெற்றவர்களா இருக்கட்டும் அல்லது நாம கல்யாணம் பண்ணி மறு வீட்டுக்கு போனவர்களான இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இந்த அநியாயம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு சவுக்கடி கொடுக்கும்படியான ஒரு திரைப்படமா தான் இந்த தாய்க்கிழவி திரைப்படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. குறிப்பா இந்த திரைப்படத்தின் மூலம் நிறைய விருதுகளை இந்த திரைப்படம் பெறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதிலும் ராதிகாவிற்கு இந்த திரைப்படம் மூலம் நிறைய விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு தாய்க்கிழவி திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.